வணக்கம் நண்பா. ஸோ கோப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்னா என்ன, கிட்டுனா என்ன, ஸ்னாப்னா என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்னா என்ன அப்படின்ற ஒரு புது விஷயமான டூல்ஸை பற்றி தான் புது விஷயமான ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆகிடும். ஸோ வீடியோக்கு பொறுத்த முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம Tamilcode நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு சின்ன நோட் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா aptitude அப்படின்ற இந்த ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இந்த டூல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் இந்த டூலை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். சூடோ aptitude அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ apt install aptitude அப்படின்ற இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சூடோ அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. aptitude அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GUI வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி நம்ம டெர்மினலில் apt install அப்படின்றத கொடுத்தோம்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு, எவ்வளோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிள் பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GUIயில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதில்லை. பட் நீங்கள் வேணும்னா இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு மெனு இதெல்லாம் வந்து இங்கேயே மேலே ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜீன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அப்படின்ற இந்த கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னாப் அப்படின்றதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட் மாதிரி தான். ஓகேங்களா? பட் ஸ்னாப்புக்கும் ஆப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஆப்ட்ன்ற இந்த இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரெப்பாசிட்டியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு டெவலப்பராக நீங்கள் இல்லை வந்து யாரோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெப்பாசிட்டியில் போயிட்டு அப்லோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்டுக்கு கொண்டு வர முடியும். பட் ஸ்னாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? 1008 வேலை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே வேலையில் முடிஞ்சிட மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து டூல் அப்லோட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்னாப் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ கம்பேர் டு ஆப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்பாசிட்டியில் போட்டு அந்த ரெப்பாசிட்டி ஒரு அப்டேட்டை போட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட்டுக்கும் ஸ்னாப்புக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸ்னாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கம்பேர் டு ஆப்ட். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் நீங்கள் ஸ்னாப்பை இன்ஸ்டால் பண்ணணுனாலே ஆப்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ சூடோ அப்படின்ற அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ apt install snapd அப்படின்ற அந்த கமெண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உபுண்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னேன். ஸோ ஸ்னாப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான். பட் இதுக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு சர்வர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்ஸின்ற ஒரு டூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன்ல ஏதோ ஒரு சர்வர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். சர்வீஸ் snapd start
பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. திங்க் ஸ்னாப்டி. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்ஜின்ற ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். சப்ஜி இஸ் நாட் ஃபவுண்டா? கரெக்டு தானே பேர்? இது ஆக்சுவலி ஒரு சப்டொமைன் டேக் ஓவரல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டு தான், நல்லா ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் இன்ஸ்டால் nmap. அண்ட் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, ஸ்டாண்ட் அலோன் இல்லை, சாண்ட் பாக்ஸ். லைக் என்னென்னா ஒரு ஐசோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இதுவே நீங்கள் ஆப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வைட் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா போகும். பட் ஆனால் வந்து ஸ்னாப்புன்றது உங்களுக்கு ஐசோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து nmapன்றது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணது பாருங்களேன். ஏன்னா கால் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு nmap வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் ஸ்னாப்பில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். பிகாஸ் இது ஒரு ஐசோலேஷன் என்வரான்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். பிகாஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தப்பாக நீங்கள் ஏதோ ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஃபைல் தான் டெலீட் ஆகுமே தவிர அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து ஐசோலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் nmapன்றதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுமே அப்படின்றதுக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிப் அப்படின்ற இந்த கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிப் அப்படின்றத எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பைத்தான் டூலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டூல் இருக்கான்னு சப்லிஸ்டர் பைத்தான் டூல். அது எஸ், அஃப்கோர்ஸ் பைத்தான் டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ சப்லிஸ்டர் அப்படின்றத இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்டொமைனை எலிமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பக் பவுண்டி இல்லை வந்து பக் ஹண்டிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டூல் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த டூலை நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிட் அப்படின்றதும் ஒரு விதமான பேக்கேஜ் மேனேஜர் தான். ஸோ நீங்கள் வந்து கிட்டுக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கிட்டப்லேருந்து ஏதோ இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கிட் அப்படின்ற இந்த ஒரு கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட் க்ளோன் அப்படின்றது என்னென்னா ரிமோட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்லேயோ இல்லை எதுலேருந்தோ கிட் லேப்லேருந்து எடுத்தாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ரிமோட்டாக ஒரு ஃபைலை வந்து ஃப்ளிச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆகிடும். சப்லிஸ்டருக்குள்ளே வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பைத்தான் 3 சப்லிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரெக்யூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? என்னன்னு தெரியல, ஒர்க் ஆயிடுச்சு. ஐ திங்க் ரெக்யூமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இங்கே பைத்தான் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிப் அப்படின்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே requirements.txt அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப் அப்படின்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ -r அப்படின்றது ரெக்யூமெண்ட்ஸ் ஃபைல் வந்து டினோட் பண்ணுறதுக்காக -rன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அப்புறம் எப்படி இந்த டூல் ஒர்க் ஆயிடுச்சு? ஓகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த டூல் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பிப்புன்ற டூலையும் நீங்கள் வந்து ஆப்ட்ன்ற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஆப்ட்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்னாப் அப்படின்ற இந்த கமாண்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மோஸ்ட்டாக உபுண்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்னாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் அப்படின்ற இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரூபி ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெம் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரூபி பேஸ்டு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ரூபின்றது ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த பேஸ்டு ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி பேக்கேஜ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ட், அதுக்கடுத்து பிப்பு, கிட்டு,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மு, ஸ்னாப் அப்படின்ற இந்த மாதிரி டூல்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆப்ட்ன்றது தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் கண்டென்ட் தான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுருக்கி வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பேன். ஸோ 10-12 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ் கோட் அப்படின்ற என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேர்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். அடுத்து தென் பாய் ஃப்ரம் நன்றி.